மல்லிகா மாவு 1 கிலோ, ஜீனி 1/4 கிலோ, அதுலேயே மாவுலேயே கொட்டி, நெய் 1/4 கிலோ காய்ச்சி அதுலேயே அந்த மாவுலேயே வந்து ஊற்றி மாவை நல்லா பிசையணும். இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். வெந்நீர் லேசாக கொஞ்சம் வெதுன்னு வெந்நீர் சூடு பண்ணி நல்லா கெட்டியாக பிசையணும். நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம பணியாரம் செய்யலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த மாவு அப்படியே ஊறட்டும். எல்லாம் எதுவுமே தொடலை. மாவு கொஞ்சம் எடுத்துட்டாங்க. எடுத்து இந்த மாவை வளர்த்துறாங்க பாருங்கள். உதிரி மாவு, மல்லிகா மாவை உதிரி மாவு கொஞ்சம் எடுத்து அதில் ஒட்டாமல் செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப திக்னஸாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு மாவை வளர்த்திக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி கீறுறாங்கன்ட்டு. பின்னல் பணியாரம்னு சொல்லலாம், பிஸ்கட் பணியாரம்னு சொல்லலாம் இது. ஆனால் முட்டை எதுவுமே போடல. எப்படி நடுப்புற கோடு போடுறாங்க பாருங்கள். ஒரு கட்டத்து உள்ளவும் 3-4 கோடு போடுறாங்க. 3 கோடு போடுறாங்க பாருங்கள். அதை எப்படி எடுத்து எப்படி மடக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? என்ன மாதிரி மடக்குறாங்கன்ட்டு. இதான் பின்னல் பணியாரம்னு சொல்கிறது. அந்த கோடு போட்டது உள்ளவே விட்டு அழகாக பின்னி வைக்கிறாங்க பாருங்கள். எங்கள் சொந்தக்காரங்க பொண்ணு தான் இது. 1/4 கிலோ எவ்வளோப்பா? 65. 1/4 கிலோ 65 ரூபா. இவங்களுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் லாபம் இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். கேட்குறாங்கம்மா. அதை எப்படி மடிக்கிறாங்க பாருங்கள். அப்படியே 2ஆக அப்படி அடக்குறாங்க. திரும்பி அப்படி விரித்து அதை எடுத்து உள்ளே விட்றாங்க. எப்படி வந்துடுச்சு? சோட்டி பனியா மாதிரி அழகா. இது பிஸ்கட் பனியாக தான். எண்ணெய் ஊற்றுறோம். 1/2 லிட்டர் எண்ணெய். எண்ணெய் சூடு வந்துடுச்சு. இதை எடுத்து ஒன்று ஒன்றா அதில் போடுறாங்க. அப்படியே எடுத்து அப்படியே பரட்டி போடுறாங்க பாருங்கள். சுத்தமாக அன்னைக்கு எண்ணெய் புது எண்ணெயாக போட்டுக்கிறாங்க. பழைய எண்ணெயெல்லாம் போட மாட்டுறாங்க. வெந்துடுச்சு. இந்த பதத்துக்கு வந்ததும் எடுத்துட்டு போட்டாங்க பாருங்கள். இது 1/2 கிலோ 120 ரூபா. இது வந்து 1/4 கிலோ 65 ரூபா. இது 1/4 கிலோ 65 ரூபா. எங்கெல்லாம் பாக்கெட்டு போட்டாங்க. சுட சுட சூப்பராக நல்லா மொறுன்னு சாப்பிட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை மாதிரி வாங்கிக்கோங்க. என் நம்பரில் பின்னாடி நம்பர் கொடுங்க. நம்பர் யாருக்கு தேவையோ சொன்னீங்கன்னா நான் வந்து வாங்கி போட்டு விடுவேன். ஓகே, பாய்.